தள்ளுபடி, அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். காமன்வெல்த் போட்டியில் தொடர்ச்சியாக தங்கப்பதக்கம் வென்ற மீராபாய் சானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ஒவ்வொரு இந்தியருக்கும் மீராபாய் சானு ஒரு பெருமிதமான ஊக்கமாக திகழ்கிறார் என்று பிரதமர் புகழாரம். எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான மசோதாவை தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங். 10 கோடி அபராதம், 10 ஆண்டுகள் சிறை விதிக்கும் மசோதா தாக்கல். காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. தமிழ்நாடு அரசின் சார்பில் ராஜா முத்துப்பாண்டிக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. ஒட்டுமொத்த அமைப்பும் மாணவர்களுக்கு எதிராக உள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சுங்க கட்டண உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தல். தமிழகத்திற்கு நிதி கொடுக்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என குற்றச்சாட்டு. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 11ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அண்ணாமலை மரியாதை. அப்துல் கலாம் அரசியலில் நன்னெறிமுறைகள் இருக்க வேண்டும் என்பதை விரும்பி அதற்காக அன்றை புத்தகம் எழுதியவர் என்று புகழாரம். லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் முழுமையாக நிறுத்தினால் அமெரிக்காவுடனான போர் முடிவுக்கு வரும். ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி திட்டவட்டம். காமன்வெல்த் போட்டியில் தொடர்ச்சியாக தங்கப்பதக்கம் வென்ற மீராபாய் சானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திறமை மிக்க மீராபாய் சான் காமன்வெல்த் போட்டியில் 48 கிலோ பிரிவில் தனது அரிய திறமையை மீண்டும் வெளிப்படுத்தி தங்கப்பதக்கம் வென்று அசத்தி உள்ளதாக தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் போட்டிகளில் தொடர்ச்சியாக தங்கம் வென்றதுடன் தனது 4வது காமன்வெல்த் பதக்கத்தை கைப்பற்றி ஒவ்வொரு இந்தியருக்கும் அவர் ஒரு பெருமிதமான ஊக்கமாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது எதிர்கால முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமைய வாழ்த்தியுள்ளார். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான மசோதாவை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. அப்போது நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்காக மக்களவையில் பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே மசோதாவை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிமுகம் செய்தார். வினாத்தாள் கசிவு, தேர்வு தொடர்பான மோசடிகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட உள்ளது. திட்டமிட்டு குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டு சிறையும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பதற்கான மசோதாவை தாக்கல் செய்தார். மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக நாடாளுமன்ற விவகாரத்துறை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசியபோது பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் திருத்த மசோதா 2026க்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள தேர்வு சீர்திருத்த நடவடிக்கைகளின் முக்கிய அங்கமாக இந்த மசோதா உள்ளது என்று குறிப்பிட்டார். காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஸ்காட்லாந்தில் நடைபெற்று வரும் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆண்களுக்கான 65 கிலோ எடை தூக்கும் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ள தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டிக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். ராஜா முத்துப்பாண்டியின் இந்த சாதனையை பாராட்டும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்.
இவரது வெற்றி இளைஞர்களிடையே புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் என நம்புவதாக கூறினார். அவர் மேலும் பல சாதனைகளை படைத்து இந்திய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தொடர்ந்து பெருமை சேர்க்க எனது வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த அமைப்பும் மாணவர்களுக்கு எதிராக உள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ஒட்டுமொத்த அமைப்பும் மாணவர்களுக்கு எதிராக அப்பட்டமான உயிர் பறிக்கும் வெறியை கொண்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என்று கூறி வாக்குறுதி எங்கே போனது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லி, பீகாரை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் இதே நிலைதான் என்று சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு தங்கள் வார்த்தைகளில் இருந்து பின்வாங்கி மாணவர்களின் குரல்களை அடக்க எல்லா தந்திரங்களையும் பயன்படுத்துவார்கள் என்று தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மாணவர்களை தாக்கி நசுக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். சுங்க கட்டண உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் கடந்த 4 மாதங்களில் 3வது முறையாக சுங்க கட்டணம் உயர்ந்துள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்ற எரிபொருள் விலை உயர்வால் மக்கள் பெரும் சிரமங்களை அனுபவித்து வரும் நிலையில் சுங்கச்சாவடிகளில் மீண்டும் கட்டணத்தை உயர்த்தி இருப்பது நடுத்தர குடும்பங்களை கடுமையாக பாதித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்தியா வளர்ந்துவிட்டது என்று தினமும் பொய்க் கதைகளை பரப்பி வருவதாக கூறியுள்ளார். சுங்க கட்டண உயர்வை மோடி அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் சுங்க கட்டணம் வசூலிக்கிறது என்றும், ஆனால் தமிழகத்திற்கு எந்த திட்டங்களையும் தராமல் கொடுக்க வேண்டிய நிதியையும் கொடுக்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார். இதுகுறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் வலுவான குரல் எழுப்பப் போவதாக தெரிவித்துள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பிறந்த நாளில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் இன் பாலிடிக்ஸ் என்ற பெயரில் மையம் ஒன்றை வைத்து நாட்டுக்காக அர்ப்பணிக்க இருப்பதாக நாம் தலைவர் இயக்கத்தின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 11ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி நாம் தலைவர் இயக்கத்தின் நிறுவனர் அண்ணாமலை அவரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நான் மாணவராக இருந்தபோதே அப்துல் கலாமின் பேச்சை கேட்டு வளர்ந்தவன் என்றும், எனவே அவரது வழியில் நாம் தலைவர் இயக்கத்தை வழிநடத்த முடிவு செய்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். அப்துல் கலாம் அரசியலில் நன்னெறிமுறைகள் இருக்க வேண்டும் என்பதை விரும்பி அதற்காக அன்றை புத்தகம் எழுதியவர் என்று கூறினார். கோவையில் வருகின்ற அக்டோபர் 15ஆம் தேதி அப்துல் கலாம் பிறந்த நாளையொட்டி சென்டர் ஃபார் எத்திக்ஸ் இன் பாலிடிக்ஸ் என்ற பெயரில் மையம் ஒன்றை வைத்து நாட்டுக்காக அர்ப்பணிக்க இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக அரசின் செயல்பாடு தற்போது எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், கலாம் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வந்திருப்பதால் அரசியல் பேச விருப்பமில்லை என்று கூறினார். நோக்கம் அடுத்த ஒரு ஆண்டுல 1 லட்சம் பேருக்கு மேல அந்த சென்டர்ல இருந்து ட்ரெயின் ஆகி வெளியே வரணும்னு விருப்பப்படுறோம். ஏன்னா கலாம் ஐயாவுடைய கனவு பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ் இருக்கணும், கேபபிள் லீடர்ஸ் அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்பட்டாங்க. கலாம் ஐயாவை நிறைய பேர் பின்பற்றுறாங்க, அதில் நாங்களும் ஒருவர். ஸோ அந்த சென்டர் கலாம் ஐயாவுடைய ஐடியல்ஸை சார்ந்து இருக்கும். அக்டோபர் 15ஆம் தேதி திறப்பு விழாவன்று தமிழக மக்களுக்கு அதை காண்பிக்க விரும்புகின்றோம். அதே நேரத்தில் அந்த சென்டர் என்ன செய்யும் அப்படிங்கிறது அன்னைக்கு விழாவரியா நாங்க பேசுறோம். தமிழக அரசோட செயல்பாடு உங்களுக்கு எப்படி சார் மெமோரியல் இருக்கும். லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் முழுமையாக நிறுத்தினால் போர் முடிவுக்கு வரும் என்று ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஹிஜ்புல்லாவின் பொறுமை, உன்னதம் மற்றும் தியாகத்தை பாராட்டி அவ்வமைப்பை அசையாத பாறை என்று வர்ணித்துள்ளார். மேலும் அமெரிக்காவுடன் போரை முடிவுக்கு கொண்டுவர லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதே ஈரானின் முதன்மை நிபந்தனை என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நிறுத்தப்படுவது கட்டாயம் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
தாக்குதலுக்கு உள்ளான தெற்கு லெபனான் மக்களின் பொறுப்புணர்வையும் ஆதரவையும் பாராட்டி கொல்லப்பட்ட ஹிஜ்புல்லா தலைவர் சையத் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் பிற தளபதிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். கோயம்பேட்டில் உள்ள கூவமாற்றில் நடைபெற்ற தூர்வாரும் பணியை நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்கும் பணியை நீர்வளத்துறையும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் தொண்டு நிறுவனமும் இணைந்து மேற்கொள்கிறது. இதனையொட்டி கோயம்பேட்டில் உள்ள கூவமாற்றில் நடைபெற்ற தூர்வாரும் பணியை நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் தூர்வாரும் பணியை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் சட்டமன்ற அரசு கொறடா சபரிநாதன், சென்னை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தில் சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் உள்ளதாக விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மத்திய சேனையைச் சேர்ந்த செல்வராஜ், சின்னம்மாள் தம்பதியரின் 6 வயது மகள் ஹரிணியின் சிறுநீரக அறுவை சிகிச்சைக்காக சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் 1,31,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நான் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தபோதும், மாவட்ட செயலாளராக இருந்தபோதும், தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்த பிறகும் மக்களுக்கு சேவை செய்வதில் தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தார். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தில் சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் உள்ளதாக கூறினார். குழாய்கள் இணைப்பு மற்றும் முறையான குடிநீர் விநியோகத்தில் உள்ள சிக்கல்கள் குறித்து நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் விரைவில் அனைவருக்கும் தடையின்றி சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கண்டிப்பாக தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தில் ப்ராப்ளம் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டாட் போர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டாட் போர்டு வந்து முறையான தண்ணி வந்து நமக்கு அந்த கொடுக்குற லிட்டர் ப்ராடக்ட் தர்றதில்லை. அதை வந்து நம்ம மேடம் கலெக்டர் சார்ட்லலாம் பேசியிருக்கிறேன். முறையான நடவடிக்கை எடுத்து விரைவில் அந்த தண்ணியானது மக்களுக்கு வழங்கப்படும். அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கலந்து தண்ணி வருது, சாக்கடை கலந்து ஒரு சில பகுதியில் வந்துச்சுன்னு சொல்லி பத்திரிகையாளர் நியூஸ்லையும் போட்டிருந்தீங்க. நானும் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். அந்த நடவடிக்கையை எடுத்து நம்ம சரி பண்ணியிருக்கிறோம். மேற்கொண்டு இந்த மாதிரி நீ வருதுன்னு எங்கெங்கன்னு சொன்னீங்கன்னா அதை விரைந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்து சரி பண்ணிடுவோம். தற்போதைய ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை நேர்மையாக செயல்பட்டு வருவதாக அகில இந்திய ஆசிரியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் அகில இந்திய ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் எழிலரசன் தலைமையில் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆசிரியர்களின் நலன் சார்ந்த பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து முழுமையான விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழக ஆசிரியர் கூட்டமைப்பு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். தற்போதைய ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை நேர்மையாக செயல்பட்டு வருவதாக கூறினார். கடந்த ஆட்சி காலத்தில் ஆசிரியர்களுக்கான நிர்வாக மாறுதல் என்பது பெரிய வியாபாரமாக இருந்தது. ஆனால் தற்போதைய ஆட்சியில் அந்த நிலை மாறி வெளிப்படைத்தன்மை நிலவுவதாக தெரிவித்தார். பழைய அரசை விமர்சிப்பதிலே பிரயோஜனமல்ல. இந்த அரசில், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைந்துள்ள அரசில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணம் இருக்கிறது. 4 மாதம் தான், 5 மாதம் தான் ஆகுது. ஏன்னா நாங்கள் 60 ஆண்டுகளுக்கு பின்னால் யதார்த்தமாக செய்தியாளர்களுடன் கலந்து கொள்கிறோம். ஊழலை ஒழிப்போம் என்பது மட்டுமல்ல, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்துவதுதான் எங்களுடைய இலக்கு. அம்மைய நாயக்கனூரில் உள்ள பேரூராட்சி ஊராட்சிகளில் பணிபுரியும் டெங்கு கொசு புழு ஒழிப்பு முன்கள பணியாளர்களின் மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் அம்மைய நாயக்கனூரில் உள்ள பேரூராட்சி ஊராட்சிகளில் பணிபுரியும் டெங்கு கொசு புழு ஒழிப்பு முன்கள பணியாளர்களின் மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டம் வட்டார தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ஜெயவேல் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் பேரூராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சிகளில் 18 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் முன்கள பணியாளர்களுக்கு பணிவரை முறைப்படுத்த வேண்டும் மற்றும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டனர். இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர்கள் பூமாதேவி, காளிமுத்து, ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
மேடவாக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணி சார்பில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை மேடவாக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணி சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் நந்தா ஏற்பாட்டில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஓபிசி அணி மாநில தலைவர் திருநாவுக்கரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய போது தமிழக முதல்வர் விஜயை ஆட்சியை கடுமையாக விமர்சித்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஸ்ரீதர், மாநில செயலாளர் தியாகராஜன், சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பூரில் நடைபெற்ற தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான மல்லர் கம்ப போட்டியில் ஏராளமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று மல்லர் கம்பத்தில் ஏறி சாகசங்களை செய்து காட்டினர். சென்னை அருகே பெரம்பூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் மல்லர் மகாகுரு உலகதுரை ஐயாவின் பிறந்த நாளையொட்டி தமிழர்களின் பாரம்பரிய மல்லர் கம்பம் போட்டி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் 300க்கு மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டு மல்லர் கம்பம் ஏறி சாகசம் செய்து காட்டினர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டனர். இந்த போட்டியினை தமிழ்நாடு மல்லர் கம்பம் கழகம் மற்றும் தமிழ்நாடு அமைச்சூர் மல்லர் கம்பம் கழகத்தைச் சேர்ந்த பிரகாஷ் ராமச்சந்திரன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற இலவச இருதய பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனம் கல்லூரியில் இலவச இருதய பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் ரோட்டரி சங்கம் தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்றது. முகாமை கல்லூரி செயலாளர் செல்வநாயகம் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் 258க்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். இதில் 153 பேருக்கு இசிஜி பரிசோதனையும் 118 பேருக்கு எக்கோ பரிசோதனையும் செய்யப்பட்டு இருதய பாதிப்புகள் கண்டறியப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 22 பேர் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மோசடி விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் உள்ள தண்டபாணி சுவாமிகள் மடத்தின் நில மோசடி தொடர்பாக பழனி கோவில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், போலி டிரஸ்ட் பிரமுகர் முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழக அரசின் உத்தரவை தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி இவ்வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் காவல்துறை கண்காணிப்பாளர் அஜய் தங்கம் தலைமையில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தென்மண்டல காவல் கண்காணிப்பாளர் சாஜிதா நேரடியாக வருகை தந்து கோவில் செயல் அலுவலர் கணபதி, கோவில் முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து, ஓய்வு பெற்ற தாசில்தார் மாரியப்பன் உள்ளிட்டோரிடம் 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டார். மேலும் வருவாய்த்துறை அலுவலர்கள் சார்பில் நிலத்தின் பல்வேறு காலகட்ட நில வகைப்பாடு தொடர்பான ஆதார ஆவணங்கள் சிபிசிஐடி அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டனர். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு உயர்நீதிமன்ற கிளை ஏற்கனவே நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அந்த உத்தரவுப்படி சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகினார். தாம்பரத்தில் உள்ள தனியார் திரையரங்கு ஒன்றில் கார் நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் திரையரங்க பாதுகாவலரை இளம்பெண் ஒருவர் தாக்கிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே தாம்பரத்தில் உள்ள தனியார் திரையரங்கு ஒன்றில் முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் திரையிடப்பட்டது. இப்படத்தை காண காரில் வந்த இளம்பெண் ஒருவருக்கும் திரையரங்க பாதுகாவலருக்கும் இடையே கார் நிறுத்துவது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டது. தகராறு முற்றவே காரில் இருந்து இறங்கிய அந்த இளம்பெண் முதியவர் என்றும் பாராமல் அப்பாதுகாவலரின் சட்டையை பிடித்து இழுத்து தாக்கியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகின்றனர். இதுகுறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடுங்கையூர் காவல் நிலைய ஆய்வாளர் மீது உடனடி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெரம்பூரில் தமுமுக நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கொடுங்கையூர் காவல் நிலைய ஆய்வாளர் மீது உடனடி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெரம்பூரில் தமுமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் புகார் அளிக்க வரும்போது பணம் பெற்றுக்கொண்டே பிரச்சனைகளை முடித்து வைப்பதாகவும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் தமுமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து தமுமுக நிர்வாகிகளுடன் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் பெரம்பூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புழல் அருகே ஏடிஎம் இயந்திரத்தில் ஸ்டிக்கர் ஒட்டி நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்ட திரிபுராவைச் சேர்ந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சென்னை கல்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்மில் கடந்த மாதம் 23ஆம் தேதி வாடிக்கையாளர் ஒருவர் 20,000 ரூபாய் எடுக்க முயன்றபோது இயந்திரத்தில் இருந்து பணம் வரவில்லை. ஆனால் அவரது வங்கி கணக்கிலிருந்து பணம் பிடித்தம் செய்யப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இது குறித்து வங்கி நிர்வாகத்திடம் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து வங்கி நிர்வாகம் தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு ஏடிஎம் இயந்திரத்தை ஆய்வு செய்தனர். அப்போது பணம் வெளியே வரும் பகுதியில் மர்ம நபர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் பணம் வெளியே வந்தாலும் வாடிக்கையாளர்களால் அதை எடுக்க முடியாமல் பணம் வரவில்லை என்று நினைத்து திரும்பி சென்றனர். இதன் பிறகு குற்றவாளிகள் ஸ்டிக்கரை அகற்றி அதில் சிக்கியிருந்த பணத்தை எடுத்து சென்றது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் இதே முறையில் 4 வாடிக்கையாளர்களிடம் இருந்து மொத்தம் 30,500 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து வங்கியின் மேலாளர் விஜயலட்சுமி புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஏடிஎம் மையத்தின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர். விசாரணையின் முடிவில் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த ராஜீப் ஆலம், நியாஸ் உதீன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 10,000 ரூபாய் பணத்தை மீட்டனர். இதில் கைது செய்யப்பட்ட இருவருக்கும் எதிராக சோழவரம் காவல் நிலையத்தில் இதுபோன்ற ஏடிஎம் திருட்டு வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரையும் காவல்துறையினர் புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். பணம் வராத சூழலில் உடனடியாக வங்கியோ அல்லது காவல்துறையோ தொடர்பு கொண்டு புகார் அளிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள மெப்ஸ் பொருளாதார மண்டலத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்த காவலர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே தாம்பரத்தைச் சேர்ந்த முதியவர் முனியன் தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள மெப்ஸ் பொருளாதார மண்டலத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் காவலாளியாக பணியாற்றி வந்தார். அவர் வழக்கம் போல் இரவு அங்கு பணிக்கு சென்ற நிலையில் அங்குள்ள கார் நிறுத்துமிடத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாம்பரம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாராபுரத்தில் புனித ஞான பிரகாசியார் ஆலயத்தின் 173ஆம் ஆண்டு தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் புனித ஞான பிரகாசியார் ஆலயத்தின் 173ஆம் ஆண்டு தேர் திருவிழா பங்கு தந்தை இருதயராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தேர் முக்கிய சாலைகள் வழியாக வலம் வந்து ஆலயத்தை வந்தடைந்தது. தேவ தூதுவர்களின் இறை வசனங்கள் வாசிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் குழந்தை இயேசு, அன்னை மரியாள் மற்றும் இயேசுநாதர் ஆகியோரின் திருவுருவங்களை தோளில் சுமந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி சிறப்பு வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதுகுறித்து பங்கு தந்தை இருதயராஜ் பேசியபோது தியாக வாழ்வின் அடையாளமாக விளங்கிய புனித ஞான பிரகாசியாரின் வாழ்க்கை நமக்கு சிறந்த முன்மாதிரியாகும் என்று குறிப்பிட்டார். அவரது வழியில் நாமும் இறை நம்பிக்கையுடனும் மனித நேயத்துடனும் வாழ முயற்சிக்க வேண்டும் என்று கூறினார். ஆதம்பாக்கத்தில் உள்ள பழண்டி அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றும் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள பழண்டி அம்மன் கோவிலில் ஆடி மாத 2ஆம் வாரத்தையொட்டி கூழ் ஊற்றும் திருவிழா நடைபெற்றது. விழாவையொட்டி அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் கரகம் எடுத்து வந்து கூழ் ஊற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகளும் பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர்.
திருவேற்காடு அருகே உள்ள பெரிய பாளையத்து பவானியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அருகே சுந்தர சோழபுரத்தில் உள்ள பெரிய பாளையத்து பவானியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவையொட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் இருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் சிலர் குழந்தைகளை தோளில் சுமந்தபடி தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். விழாவையொட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஏலூர்பட்டி அருகே உள்ள மாராச்சி பட்டிமேடு சுங்கச்சாவடி ஊழியர்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து திருட்டுத்தனமாக தண்ணீரை எடுத்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் ஏலூர்பட்டி அருகே உள்ள மாராச்சிப்பட்டி மேடு சுங்கச்சாவடிக்கு தனி குடிநீர் இணைப்பு இல்லை. இதனால் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் குழாயில் இருந்து தற்காலிகமாக நீர் வழங்கப்பட்டு வந்தது. இதன் காரணமாக அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் குறைந்தது. இதை அறிந்த ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் கடந்த 10 நாட்களுக்கு முன் சுங்கச்சாவடிக்கு சென்ற அந்த தற்காலிக குடிநீர் இணைப்பை துண்டித்தனர். இந்த நிலையில் தங்கள் பகுதிக்கு தொடர்ந்து குடிநீர் குறைவாக வந்ததால் சந்தேகமடைந்த மாராட்சிப்பட்டி பொதுமக்கள் சுங்கச்சாவடிக்கு சென்று நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது துண்டிக்கப்பட்ட பழைய இணைப்பிலிருந்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் திருட்டுத்தனமாக மீண்டும் புதிய பைப்லைன் அமைத்து தண்ணீரை பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது. இதை கண்டு ஆத்திரமடைந்த பொதுமக்கள் யாரிடம் அனுமதி பெற்று திருட்டுத்தனமாக குடிநீர் எடுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு சுங்கச்சாவடி ஊழியர்கள் நாங்கள் அப்படித்தான் எடுப்போம் என்று அலட்சியமாக பதிலளித்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஒரு பொதுமக்கள் திடீரென சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காட்டுப்புத்தூர் காவல் ஆய்வாளர் அன்னக்கொடி, உதவி ஆய்வாளர் செல்வராஜ் உள்ளிட்ட காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பூவிருந்தவள்ளி அரசு மருத்துவமனையில் போதிய ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் மேல் சிகிச்சைக்காக வேறு மருத்துவமனைக்கு செல்ல நோயாளிகள் மாற்று வாகனத்திற்காக நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அரசு மருத்துவமனையில் 2 ஆம்புலன்ஸ்கள் மட்டுமே பயன்பாட்டில் உள்ள நிலையில் ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்ததால் மாற்று வாகனத்திற்காக நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. இதனால் அவசர நிலை கருதி சிலர் தனியார் ஆம்புலன்ஸ்களை வரவழைத்து வேறு மருத்துவமனைகளுக்கு சென்றனர். எனவே நோயாளிகளின் அவசர தேவைகளை கருத்தில் கொண்டு பூவிருந்தவள்ளிக்கு அருகில் உள்ள திருவேற்காடு, நேமம் உள்ளிட்ட பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ள ஆம்புலன்ஸ்களை மாற்று ஏற்பாடாக உடனடியாக பயன்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் விஷால் நடிக்கும் மகுடம் திரைப்படம் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வெளியாகும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். பிரபல நடிகர் விஷால் மகுடம் என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். இதில் துஷாரா விஜயன், அஞ்சலி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். நடிகர் விஷால் இயக்கத்தில் இப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார். இந்த நிலையில் மகுடம் படத்தின் புது பாடலான கலங்காதே இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகுகிறது. மேலும் படம் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வெளியாகும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். பாடல் வெளியீடு தொடர்பான ப்ரமோ வீடியோ இணையத்தில் வெளியாகி உள்ள நிலையில் நடிகர் விஷாலின் ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற காமன்வெல்த் ஆண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜதுமணி சிங் பாகிஸ்தானின் சுமாமா ரஹ்மானை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 2026 காமன்வெல்த் ஆண்களுக்கான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் ஜதுமணி சிங் பாகிஸ்தானின் சுமாமா ரஹ்மானுடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய இந்தியாவின் ஜதுமணி சிங் 5-0 என்ற புள்ளி கணக்கில் பாகிஸ்தானின் சுமாமா ரஹ்மானை வீழ்த்தினார். இதன் மூலம் ஜதுமணி சிங் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம்.
சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,06,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் அதிகரித்து 13,370 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 560 ரூபாய் அதிகரித்து 1,06,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,16,688 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 630 புள்ளிகள் அதிகரித்து 76,690 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிஃப்டி 174 புள்ளிகள் அதிகரித்து 23,942 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். காமன்வெல்த் போட்டியில் தொடர்ச்சியாக தங்கப்பதக்கம் வென்ற மீராபாய் சானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ஒவ்வொரு இந்தியருக்கும் மீராபாய் சானு ஒரு பெருமிதமான ஊக்கமாக திகழ்கிறார் என்று பிரதமர் புகழாரம். எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான மசோதாவை தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங். 10 கோடி அபராதம் 10 ஆண்டுகள் சிறை விதிக்கும் மசோதா தாக்கல். காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. தமிழ்நாடு அரசின் சார்பில் ராஜா முத்துப்பாண்டிக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. ஒட்டுமொத்த அமைப்பும் மாணவர்களுக்கு எதிராக உள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சுங்க கட்டண உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தல். தமிழகத்திற்கு நிதி கொடுக்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என குற்றச்சாட்டு. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 11ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அண்ணாமலை மரியாதை. அப்துல் கலாம் அரசியலில் நன்னெறிமுறைகள் இருக்க வேண்டும் என்பதை விரும்பி அதற்காக அன்றை புத்தகம் எழுதியவர் என்று புகழாரம். லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் முழுமையாக நிறுத்தினால் அமெரிக்காவுடனான போர் முடிவுக்கு வரும். ஈரான் உச்சத் தலைவர் முஜ்தபா கமேனி திட்டவட்டம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.